1901 11 வரைக்கும் இந்த 10 இயர்ஸ்ல மட்டுமே மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கின பிராமணரோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 4074. ஆனா 90% பாப்புலேஷன்ல இருந்த பிராமணர் அல்லாதவர்கள் பட்டப்படி முடிச்சவங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா வெறும் 1035. பிறப்பின் அடிப்படையில ஒரு தரப்பு மக்கள் மட்டும் எல்லாமே அனுபவிக்கிறாங்க, மற்ற தரப்பு மக்கள் அதே நிலைமையில இருக்காங்கன்னா தம்பி, உனக்கு ஒரு அதிர்ச்சி. நீ உருட்டின இந்த பிராமணர்கள் ஆதிக்கமோ, நீ உருட்டின இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டும் தூய்மையான பொய். பாலிடாக்ஸ் விக்கி ப்ரோ இந்த தம்பிய டிபேட்க்கு வான்னு கூப்பிடுறாரு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமா போட்டு மிதி மிதிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த தம்பி ஒண்ணு வரலன்னு சொல்லணும், இல்ல வரலன்னு சொல்லணும். இந்த ரெண்டுத்துல எதையுமே சொல்லாம அம்பேத்கருடைய வீடியோ போட்டா மட்டும்தான் நான் டிபேட்க்கு வருவேன்னு ஒரு உருட்டி வச்சிருக்காரு இந்த தம்பி. என்னடா அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அம்பேத்கர் வீடியோ போட்டுட்டா என்ன ஆயிட போகுது, போடலன்னா என்ன ஆயிட போகுது? பேச போற தலைப்பே வேற. போய் டிபேட்க்கு தாராளமா உட்காந்து அவர்கிட்ட பேசலாமே. ஏன் இந்த தம்பி உருட்டிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் தூய்மையான திராவிட வேலை. இந்த தம்பி திராவிடத்துடைய வளர்ந்து வரும் எதிர்கால ஊப்பியா இருக்கிறதுக்கு இப்பவே இந்த தம்பி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த தம்பி தாவேக்காவை கேள்வி கேட்பாரான், நாதாக்காவை கேள்வி கேட்பாரான். அதிமுக கிட்ட அண்ணாவை கொள்கை தலைவரா வச்சுட்டு நீங்க எப்படி பாஜக கூட கூட்டணி வச்சீங்கன்னு கூட ஒரு கேள்வி கேட்பாரான். ஆனா இந்த தம்பிக்கு திமுக 1999ஆம் ஆண்டு பாஜகவோட கூட்டணி வச்ச கதையெல்லாம் சுத்தமா தெரியாமலேயே உருட்டிட்டு இருக்காரு இந்த தம்பி. இந்த தம்பி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிற புக்ல எல்லாம் இருக்கிறது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுல இருக்கிறது மட்டுமே உண்மை, அதை தாண்டி எதுவுமே உண்மை கிடையாதுன்னு அதுல இருக்கிற எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி நம்ம முன்னாடி ஒப்பிச்சுட்டு இருக்காரு. அதுக்கும் நெருப்பு விட சில திராவிட தற்குறிகள் 200 வாங்கக்கூடிய ஊப்பிகள் இருக்கிறாங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த தம்பி கேமரா முன்னாடி உட்காந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு பாத்தியா நான் கெத்து கரெக்டா இருந்தாதான் புரோட்டான வேறு ஊட்டிட்டு இருக்காரு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற இந்த தம்பியையும் நம்ம விக்கி ப்ரோ தேவையில்லாம போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு. ஒரு வீடியோ போட்டு இந்த தம்பியால மறு வீடியோ அதுக்கு ஏத்த மாதிரியான ரீபட்டல் கொடுக்கவே முடியல. பாவம் இந்த தம்பி, குரூப் எக்ஸாம் படிக்கிற தம்பியை விட்டுரு ப்ரோ, அது எதா பண்ணிட்டு போட்டோம். ஆமா, தமிழர்கள் ஏன் அம்பேத்கரை ஏத்துக்கணும்? பாரி ப்ரோ சொன்ன மாதிரி தமிழர்களுக்கும் அம்பேத்கருக்கும் துளியளவும் சம்பந்தமே கிடையாது. அதுவும் இல்லாம அம்பேத்கர் புரட்சியாளராமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய வாழ்நாள்ல அவர் புரட்சி பண்ண மாதிரியான ஒரு வரலாறு கிடையவே கிடையாது. அவரை பத்தி நாம படிக்கிற முக்கால்வாசி வரலாறுமே திருச்சி உருவாக்கப்பட்ட வரலாறு தான். அதுவும் இல்லாம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவுக்கு சமஸ்கிருதம் தான் தேசிய மொழியா இருக்க மொத்த தகுதியும் உள்ளதுன்னு சொன்னவர் அம்பேத்கர் தான். அப்ப அம்பேத்கர் இந்த சமஸ்கிருத மொழிய சனாதனத்துல இருந்து தானே எடுத்திருக்காரு. அப்ப அம்பேத்கருக்கு சனாதனம்னா என்னன்னு தெரிஞ்சு எடுத்திருக்காருன்னு அர்த்தம். உண்மையாவே பாத்தீங்கன்னா அம்பேத்கருக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது, இந்து மதம்னாலும் என்னன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அம்பேத்கர் தன்னுடைய புத்தகங்களையும் தன்னுடைய இந்து மதம் பற்றிய வரலாறு எல்லாத்தையுமே அவர் எங்க இருந்து கத்துக்கிட்டாரு தெரியுமா? மேக்ஸ் முல்லர் எழுதின புத்தகத்துல இருந்துதான் இவர் கத்துக்கிட்டாரு. மத்தபடி இவரா இந்து மதத்தை பத்தியும் இந்த வர்ணாசிரமும் சாதியை பத்தியும் எந்த வித ஆராய்ச்சியும் பண்ணவே இல்லை கிரவுண்ட் லெவல்ல. அதே சனாதனத்தை பத்தி பேசுற மனுஸ்மிருதியை தீயில போட்டு எரிச்சு சமூக நீதி நிலைநாட்டின புரட்சியாளரை பத்தி கொஞ்சம் பேசணுமா இல்லையா? இந்த தம்பி என்ன நினைச்சிட்டு இதையெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. ஏன்னா இந்த தம்பியே எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் 200 தாண்ட போறது கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு குடும்ப கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு சமூக நீதி காந்திமதினு பேசுறதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதெல்லாம் இந்த தம்பிக்கு தெரியுதா இல்ல புரியுதா? சுத்தமா எனக்கு தெரியவே இல்லை. அதுவும் இல்லாம விக்கி ப்ரோ பர்த்டே அப்ப இந்த தம்பி மாதிரியே மூளைய முட்டியில வச்சுட்டு சுத்துற கொத்தடிமைகள் எல்லாம் அவருடைய பர்த்டே போஸ்ட்ல போயிட்டு கன்றாவித்தனமா இவங்க ஏதோ காமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை பெருமையா இந்த தம்பி எடுத்து போட்டு பாத்தீங்களா என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வேற இதை ஒரு பெருமைன்னு எடுத்து போட்டிருக்கு இந்த வீடியோல. இதுக்கு பேரு சமூக நீதியா? ஒழுங்கா குரூப் எக்ஸாம் படிச்சியா, அது எழுதுனியா அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தற்குறித்தனமாலாம் பண்ணிட்டு சுத்தாத. இப்படி போடி போடி. இந்த தம்பி சொன்ன 1901ஆம் ஆண்டிலிருந்து 1911ஆம் ஆண்டு வரைக்கும் பட்டம் வாங்கிய பிராமணர்களுடைய எண்ணிக்கை பிற சாதிகளுடைய எண்ணிக்கையை விட அதிகமா இருந்துதான். ஏன்னா பிராமணர்கள் எல்லா சாதிகளையும் அடக்கி ஒடுக்கி இவங்க எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சாங்களாம். இதுதான் இந்த தம்பி மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கதை தான் இருக்கும். ஆனா இந்த நகைச்சுவையை ஒதுக்கி வச்சுட்டு 1800களில் இங்க இந்தியாவுல எந்த மாதிரியான கல்வி முறை இருந்தது,
எப்படி யார் யார் எந்தெந்த சாதி வாரியா இந்த பள்ளிக்கூடங்களில் படிச்சாங்கன்னு வெள்ளைக்காரன் சொல்றதையே கேட்போம். சரியா? நான் சொல்லல, வெள்ளைக்காரனே இதை பதிவு செஞ்சுட்டு போயிருக்கான். பிரிட்டிஷ் ஆண்ட இந்தியாவில ஒவ்வொரு மாகாணத்திலையும் கலெக்டர்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த கலெக்டர்ஸ் மூலமா ஒவ்வொரு சாதியிலையும் எத்தனை மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்ற கணக்க இவங்க ரிப்போர்ட்டா பிரிட்டனுக்கு அனுப்புறாங்க. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா பிராமணர்களை விட வைசியர்கள், சூத்திரர்கள், அதாவது பிராமணர்களுக்கு கீழான சாதின்னு கருதப்படுற, அதாவது பிராமணர்கள் சூத்திரர்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவங்க அடிமைப்படுத்தினாங்கன்னு இன்னி வரைக்குமே நம்ம தலையில மோத அரைச்சிட்டு வராங்க இல்லையா, அவங்க சொல்ற சூத்திரர்கள், வைசியர்களுடைய எண்ணிக்கையை பாருங்க. பிராமணர்களை விட அதிகமா கல்வி கற்றாங்க, அதிகமான எண்ணிக்கையில பள்ளிக்கூடம் போனாங்கன்னு இருக்கு. இந்த ரிப்போர்ட் யார் எடுத்தது? பிரிட்டிஷ்காரன் 1800ஆம் ஆண்டுகளில் எடுத்திருக்கான். இந்த ரிப்போர்ட் தெளிவா சொல்லுது, பிராமணன் அவன் வேலையா பார்த்திருக்கான், அவன் அடக்குமுறையும் பண்ணல, ஒடுக்குமுறையும் பண்ணல. இந்த ரிப்போர்ட்டே இந்தியாவில இது வரைக்கும் சொல்லப்பட்டு வந்த பிராமண உருட்டம், இந்த இடதுசாரிகள் சொல்லிட்டு வர பிராமண ஆதிக்கமும், இது எல்லாமே பொய்ன்றதை நிரூபிக்குது. அதுவும் இல்லாம பிராமண இவங்களை எல்லாம் ஆதிக்கம் பண்ணி, இவங்களை எல்லாம் படிக்க விடாம, இவங்களை எல்லாம் செருப்பு போட விடாம விட்டுருந்தான்னா, எப்படி பிராமணர்களை விட வைசியர்களும் சூத்திரர்களும், அதாவது இவங்களுக்கு கீழான சாதின்னு கருதப்படுற பிராமணன் ஒதுக்கி வச்ச கீழ்சாதியினர் எப்படி பிராமணர்களை விட அதிக எண்ணிக்கையில் பள்ளிக்கூடத்துக்கு வர பிராமணர்கள் அனுமதிச்சிருப்பாங்க? இந்த ஒரு விஷயத்துக்கு தயவு செய்து யாராவது பதில் சொல்லுங்க. இந்த ரெக்கார்ட் பிரிட்டன் எடுத்த ரெக்கார்ட், அதாவது இவங்க இந்தியாவை முழுமையா கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி எடுத்த ரெக்கார்ட்ல தெளிவா எழுதிட்டு போயிருக்காங்க. பிராமணர்களை விட வைசியர்கள், சூத்திரர்கள் அதிக எண்ணிக்கையில் பள்ளியில் கல்வி கற்றிருக்காங்க. மோஸ்ட்லி இந்தியாவுடைய கல்வி முறை என்பது அனைத்து சாதியினரும் படிக்கும் ஒரு முறையா தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அடிப்படை கல்விய வீட்டுல பசங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லி தந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் திண்ணை பள்ளிக்கு அனுப்புவாங்களாம். அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்று அக்ரஹாரத்துக்கு போவாங்களாம். அக்ரஹாரம் சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே பிராமணர்கள் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தலையில திணிச்சு வச்சிருக்காங்க. அக்ரஹாரம் என்பது எல்லா சாதியினரும் படிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. அந்த அக்ரஹாரத்துல பிராமணர்கள் மட்டும் கிடையாது, பிராமண ஆசிரியர்கள், வைசிய ஆசிரியர்கள், சூத்திர ஆசிரியர்கள், சண்டாள சாதியை சேர்ந்த ஆசிரியர்கள்னு எந்தெந்த ஜாதி இருக்கோ அந்தந்த ஜாதியில இருக்க எல்லா ஆசிரியர்களும் இருந்திருக்காங்க. அந்தந்த ஜாதியில ஏகப்பட்ட ஸ்காலர்ஸும் இருந்திருக்காங்க. இத பிரிட்டன் அவங்களுடைய சர்வே மூலமா ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இந்த வரலாறை எல்லாம் ஏன் நமக்கு நம்முடைய பாட புத்தகத்துல வைக்கல, நம்முடைய கல்லூரி புத்தகத்திலையும் வைக்கல, வரலாற்று புத்தகத்திலையும் வைக்கலன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. டேய் தம்பி, இந்த கதையெல்லாம் ஸ்கூல் புக்ல கிடையாது, காலேஜ் புக்ஸ்ல கிடையாது, நீ படிக்கிற குரூப் புக்ஸ்லயும் கிடையவே கிடையாதுடா. இதெல்லாம் எந்த புக்லயுமே இருக்காது. நீ படிக்கிறது தான் உண்மைன்னு தயவு செய்து தற்குறித்தனம் பண்ணிட்டு தெரியாத. கரெக்டா இருந்துக்க. இன்னொரு மிகப்பெரிய போய் நம்ம கிட்ட சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு வர்றது என்னன்னா, இந்த வெள்ளைக்காரன் தான் இங்க வந்து இந்தியர்களான நமக்கு கல்வியை கொடுத்தான், அப்படி அவன் வரலன்னா நாம பிச்சை எடுத்திருந்திருப்போன்னு இந்த திராவிட கோமாளிகளும் மதம் மாறின தற்கொலைகளும் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாவே பாத்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. பிரிட்டிஷ்காரன் முதல் முறை இங்க வந்து பார்க்கும்போது இந்த கல்வி முறையெல்லாம் பார்த்துட்டு அவனே திகைச்சு போயிருக்கான். என்னடா இது, என்ன மாதிரியான சிஸ்டத்தை வச்சு இவங்க இப்பேற்பட்ட கல்வி முறையை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு அவன் ஷாக் ஆயிருக்கான். அதுதான் உண்மை. அதை இவனே பதிவு செஞ்சுட்டு போயிருக்கான். ஆனா இந்த கதையை மட்டும் நமக்கு இங்க இருக்க அரசியல்வாதிகள் சொல்லித்தரவே இல்லை. ஏன்னா இவங்க இப்போ நமக்கு புகுத்திட்டு வர்றது என்னன்னா மெக்காலே கல்வி முறை. இவன் வெள்ளைக்காரன் உள்ள வந்தனே என்ன நினைச்சான்னா, இப்படி ஒரு கல்வி முறை இருந்தா, இந்த கல்வி முறையை ஒழுங்குபடுத்திட்டு வர பிராமணர்கள் இருந்தா கண்டிப்பா நம்மால நம்மளுடைய காரியத்தை சாதிக்க முடியாதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால இவங்க முதல் வேலையா என்ன பண்ணாங்கன்னா, நல்லா இருந்த இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை இவங்க நாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த சர்வே எல்லாமே 1822ல இருந்து 25 வரைக்கும் எடுக்கப்பட்ட சர்வே. அதுக்கப்புறம் 1832ல இருந்து 38 வரைக்குமே இந்த மாதிரியான சர்வே எடுத்திருக்காங்க. அப்பவுமே இதே மாதிரியான அமைப்பு தான் இருந்திருக்கு. இப்படி இருந்த கல்வி முறையை, இப்படி எல்லா சாதிக்கும் எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் இல்லாம இருந்த கல்வி முறையை இந்த பிரிட்டிஷ்காரன் சாதி மூலமாகவும் மதம் மூலமாகவும் இவன் பிரிச்சு, இவனுக்கு எது மாதிரியான ஆட்கள் தேவையோ, இவனுடைய ஆட்சிக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் இவன் செலக்ட் பண்ணி இவன் அவங்களுக்கு மட்டும் கல்வி கொடுத்துருக்கான். அந்த வகையில இவன் செலக்ட் பண்ண கேட்டகரி யார் தெரியுமா? பிராமணர்கள். அந்த மாதிரியான செலக்ஷன் மூலமா தான் பிராமணர்கள் இந்த தம்பி சொன்ன மாதிரி 1901ஆம் ஆண்டிலிருந்து 1911ஆம் ஆண்டுல
அதிக பட்டம் படிச்சவங்களா பிற ஜாதிகளை விட உயர்ந்த நிலையில் இருந்ததற்கு காரணம். அதுலயும் இன்னொரு வகையான பிராமணர்கள் இருக்காங்க. அது யார் தெரியுமா? வடுக பிராமணர்கள். இந்த வடுக பிராமணர்கள் தான் தமிழ்நாட்டுல இன்னை வரைக்குமே நம்மளை ஏமாத்திட்டு வர்றது. இந்த வடுக பிராமணர்களை சேர்ந்தவங்க தான் நம்மள ஆண்டுட்டு வர்றது. இந்த கதை சுத்தமா யாருக்குமே தெரிய மாட்டேது, புரிய மாட்டேது. இது புரியாததால வடக்குல இருக்கவன் ஆரியன், இங்க பிராமணனாலே ஆரியன், ஐயர்னாலே ஆரியன், அந்தனாலே ஆரியன், பாப்பான்னு தேவையில்லாம எந்த ஒரு வரலாறும் தெரியாம உருட்டிட்டு இருக்கானுங்க. பரிபாடல்ல தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. யாரு? நம்மளுடைய முன்னோர்கள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஐயர், அந்தனர், பார்ப்பான், இந்த 3 பேருமே தமிழ் கேட்டகரியில வருவாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா கற்பிப்பது, கற்றுக்கொள்வது. இதைத்தான் இவங்களுடைய வேலையாவே பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த வடுக பிராமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்மளுடைய தமிழ் அந்தனர், ஐயர், பார்ப்பனர்களை ஒதுக்கிட்டு இவனுங்க புதுசா பிராமணியத்தை புகுத்துனானுங்க. அந்த பிராமணியம் தான் இன்னை வரைக்குமே உண்மையான ஆரிய பிராமணியமா இருந்துட்டு வருது. இந்த வடுக ஆரியர்களை தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அடிச்சு ஓட விட்டான். இந்த கதை எதுவுமே தெரியாம கைபர் கணவாய் வழியா ஆரியர்கள் வந்துட்டாங்க, சிந்து வெளியில இருந்த தமிழர்களை அடிச்சு துரத்திட்டாங்க, அதனால தென்னங்குன் நாம வந்தோம், அதனால இவங்க சாதிய புகுத்துனாங்கன்னு உருட்டிட்டு இருக்காங்க. உண்மையாவே சாதிய புகுத்தி இப்ப வரைக்குமே நம்ம கண் முன்னாடியே நீங்களே பார்க்கலாம். தமிழர்கள் சாதி ஏதாவது இருந்தா அதை அழிச்சிட்டு, அதை ஒழிச்சிட்டு, நாயுடு அப்படி இருந்தா அதை தூக்கி ஒரு பிரிட்ஜுக்கே வைக்கிற அளவுக்கு அவங்க ஆதிக்கத்துல இருக்காங்க. அதை பார்த்துட்டு கேள்வி கேட்க வக்கில்லாத நிலைமையில தமிழர்களான நாம இருக்கோம். ஆனா தமிழ் சமூகத்துல இருக்க சில தற்குறிகள் இதை பார்த்துட்டும் அறிவு வராம மூளை வளராம தமிழர்கள் சாதிய உருவாக்குனாங்க, பிராமணர்களையே ஆதரித்தார்கள், தமிழ் மன்னர்கள் இப்படி செய்தார்கள், ஆரியத்துக்கு முட்டு கொடுத்தார்கள்னு பேசுறவனையும் பார்த்துட்டு இவனுக்கு விசில் அடிச்சுட்டு சுத்துறானுங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். டேய் தம்பி, இதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, இதெல்லாம் ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. உன்னுடைய குரூப் புக்ல எல்லாம் இது இருக்கவே இருக்காது. போய் பிரிட்டிஷ்காரன் என்னென்ன புக் எல்லாம் எழுதியிருக்கான்றத பார்த்து படிச்சு, இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் தெரிஞ்சா பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோ. தயவு செய்து திராவிடத்துக்கெல்லாம் முட்டு கொடுக்காதடா. நீ எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் உனக்கு 200 மட்டும்தான். அதை தாண்டி உன்னெல்லாம் ஒன்னும் மதிக்கவே மாட்டாங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இந்தியாவுக்கு மதம் மாற்றம் செய்ய வந்த ஆண்டோயின் துபாய் சொல்றாரு, பிராமணியமும் சாதிய முறையும் இந்தியாவில் இல்லை என்றால் இது நாகரிகமற்ற காட்டுத்தனம் நிறைந்த இந்த பூமியிலேயே மனிதத்தன்மையற்ற மனிதர்கள் இருந்த இடமாக இருந்திருக்கும்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ்டா இருந்திருக்கோன்றத ஒரு வெளிநாட்டுக்காரன் பார்த்து தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன் இவங்க பிராமணர்கள் மேல மட்டும் ஒரு குறியா இருந்திருக்காங்கன்னு. இவர் மட்டும் கிடையாது, பிரிட்டிஷ்காரனுக்கு இங்க வந்து கடிதம் எழுதின, அதுவும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இந்தியாவை பார்த்த எல்லாருமே எழுதின ஒரே விஷயம் இதுதான். மதம் மாற்றத்துக்கு முழு தடையாக இருந்த ஒரே இனம் எதுன்னா அது பிராமணர்கள் தான் தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஸ்கெட்ச் போடுறாங்க. இவனுங்களை ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டா தான் நம்மளால இந்தியாவில நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியும்னு அவங்க திட்டம் போட்டு தெளிவா பிராமணர்களை வச்சு அவங்க மேல் சாதி, உங்களை கீழ் சாதின்னு பிரிச்சு வச்சு உங்களை சாதிய முறையில் அடக்குறாங்கன்னு நல்லா இருந்த ஒற்றுமையா இருந்த மக்கள் கிட்டேயே பிரிவினையை உண்டாக்கி கதையை முடிச்சு இண்டிஜினஸ் எஜுகேஷன் சிஸ்டத்தை இவங்க டெஸ்ட்ராய் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்க மட்டும் இல்ல, இந்த மிஷினரி கூட்டம் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போச்சோ அந்தந்த நாட்டுல இருந்த இண்டிஜினஸ் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் ட்ரெடிஷன்ஸையும் உடைச்சி அந்த மக்களையே அவங்களுடைய பாரம்பரியத்தையும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் காய் துப்புற அளவுக்கு செஞ்சதுதான் இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம். இது வேர்ல்ட் வைட் அவங்க பண்ணாங்க. இந்தியாவில் அவங்களுடைய கல்வி முறை மூலமா கத்துக்கிட்டு கலெக்டர், IAS, IPSன்னு எல்லா அரச பதவியிலையும் இப்பவும் பட்டம் வாங்கிட்டு இருக்க எல்லாருமே இன்னி வரைக்குமே அவங்க எழுதி வச்ச ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸை படிக்கிறதே கிடையாது. அதன் விளைவாதான் இன்னி வரைக்கும் நாம பிராமணர்கள் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, செருப்பு போட விடல, கோயிலுக்குள்ள விடல, சுடுகாட்டுல புனையரிக்க விடலன்னு உருட்டிட்டு இருக்கோம். உண்மையா இது எல்லாத்தையும் பண்றது இந்த காலத்துல யாருன்னு உங்களுக்கே தெரியும். பிராமணர்கள் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க செவனேன்னு இருக்கிறாங்க. சும்மா இருக்கவங்களை எப்ப பார்த்தாலும் 3% இருந்து 3% இருந்து நம்மள ஏமாத்துறாங்க, 3% இருந்து எல்லாத்தையும் பண்றாங்கன்னு கதையை விட்டு அவங்க பேரை சொல்லி ஆட்சி பண்றது யாருன்னு தயவு செய்து மூளையை வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவா புரியும். இந்த மாதிரியான தம்பி பேச்சை கேட்டு கொத்தடிமையா தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு மூளையும் வளராது, 200 ரூபாவை தவிர உங்களுடைய வருமானமும் வளராது. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்திலேயே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். சூத்திரர்கள்னு கீழ்ச்சாதியினராக மாற்றி அவங்கள
படிப்பறிவு இல்லாத மக்களா மாத்துனதே பிரிட்டிஷ்காரன் தான். பிராமணர்கள் பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு சாதிய பாகுபாடும் பார்க்காம எல்லா மக்களும் கல்வி கற்கணுன்ற வேலையை தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதை தடுத்து பிராமணர்களுக்கு மட்டும் இவங்களுக்கு தேவையான கல்வியை தந்து இவங்களுக்கு அவங்க பிராமணர்கள் உதவி செய்யணுன்ற காரணத்துக்காகவே அவங்களுக்கு கல்வியை தந்து, அதாவது வெள்ளைக்கார கல்வியை கற்றுத்தந்து மீதி எந்த சாதியினருக்கும் இவங்க கல்வியை கற்றுத்தராமலே இருந்திருக்காங்க. வேணும்னே அவங்கள புறக்கணிச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் ஒரு கிளாஸ் டிவிஷன் உண்டாகும். இதன் மூலமா இந்த நாட்டுல எப்பவுமே சாதிய சண்டை இருக்கும் அப்படின்னு இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு வராங்க. இத அவங்களே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் ஆதாரத்தை எல்லாம் நாம எடுத்து போட்டாலுமே இந்த திராவிட தற்குறிகள் குறிப்பா அரசியல் பேசுறதுக்காக இவங்க இந்த மாதிரி போய் சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அது பிரச்சனை கிடையாது, அவங்க ஓட் பேங்காக இதை பண்றாங்க. ஆனா இந்த திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குற கோமாளிகள் இருக்காங்க இல்லையா, இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அது எதையுமே படிக்காம இவேராதான் வந்து எங்களுக்கு கல்வியை கற்றுத்தந்தான்னு இன்னி வரைக்குமே வாய்ப்பூசாம உருட்டிட்டு சுத்துறானுங்க. அதே மாதிரிதான் இந்த தம்பியும். அந்த வகையை சேர்ந்த இந்த தம்பி மூளை இல்லாம ஒழுங்கா குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத கேமரா முன்னாடி மனப்பாடம் பண்ணி உளறிட்டு சுத்திட்டு இருக்காரு. இந்த உளறல் வேலையை நிறுத்தினா இந்த தம்பியோடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த மண்ணை திருடி வீடு கட்டினவே இந்த பையன் திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன் இவன் கூட சேராது. இந்த தம்பி சொன்ன மிகப்பெரிய நகைச்சுவையே இதுதான். நீதி கட்சி மக்களுக்கான கட்சியா? சத்தியமா இது மக்களுக்கான கட்சியா இருந்ததே கிடையாது. நீதி கட்சி பிரிட்டிஷ்காரர்களுக்கு சலாம் போட உருவாக்கப்பட்ட கட்சி. நீதி கட்சியில இருந்தது பெரும்பாலானோர் வடுகர்கள். இந்த வடுகர்கள் என்னைக்குமே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு இரக்கத்தையும் கருணையையும் காட்டினதே கிடையாது. இவங்க நீதி கட்சி மூலமா வெள்ளைக்காரனுக்கு சலாம் போட்டு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. நீதி கட்சியில இருந்த முக்கால்வாசி பேர் கூட கிடையாது, 90% பேர் ஜமீன்தார்கள். இந்த வரலாறு எதுவுமே தெரியாம தயவு செய்து தற்குறித்தனமா உருட்டிட்டு சுத்தாத தம்பி. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அடுத்த பாகம் இருக்கு. அந்த பாகத்துல தம்பி உருட்டின மண்டல் கமிஷன் கதைகளை நாம குப்பையில போடுவோம். நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். That's all, folks.